அவனோடு நெருக்கமான உறவு கொள்ளும் நேரம் இது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கலாச்சாரத்தில் நம்மை ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும்படியாக உதவக்கூடிய காரியங்கள் ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தில், இந்த நவீன உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தூர தேசத்திலும் தூரத்தில் இருக்கிற மக்களோடு தொடர்பு கொள்ளவும் இணைக்கப்படுவதற்கும் பல கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்கின்ற காரியங்களை பார்க்கும்போது நண்பர்களோடு, குடும்பத்தோடு, வேலையோடு, உலகத்தோடு உடனடியான சந்திப்பு அல்லது தொடர்பை கொடுக்கிறது. நாம் அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்மார்ட் போனின் மூலமாய் அவர்களிடத்தில், தேசத்தில் அவர்கள் இருக்கிற அந்த அறையில் அவர்கள் முகத்தை பார்த்து பேச முடிகிறது. IMO என்று சொல்கிறார்கள், ஃபேஸ் டைம் என்று ஐஃபோனில் வருகிறது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கிறவர்கள் இப்போது எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் அமெரிக்காவுக்கு போக தேவை அவசியம் இல்லை, இங்கே உட்கார்ந்து கொண்டு அமெரிக்கா நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் உங்களை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி, நேருக்கு நேராய் அர்த்தம் நிறைந்த உறவுகள் அமைப்பதற்கு, ஏற்படுத்துவதற்கு நாம் எவ்வளோ நேரம் எடுக்கிறோம்? குறிப்பாக வாலிப உலகத்தை பார்க்கும்பொழுது, பெரியவங்களை இதில் சேர்த்திருக்கிறாங்க, ஆனால் பெரும்பான்மையானோர் இந்த வாலிப உலகத்தை பார்க்கும்போது முகமுகமாய் பார்த்து பேசுறதே கிடையாது. எல்லாம் இந்த செல்போனை போட்டு உருட்டி 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 கொண்டிருப்பாங்க. முகத்தையே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடும் போட்டு கொடுப்பீங்க, அங்கேயே உட்கார்ந்து வேற ஏதாவது போடணுமான்னு கேட்கறது கூட நேரம் இல்லை. ஒரு கரண்டியில் சோறு, இன்னொரு கையில் செல்லு. முகமுகமான உறவுகள் இன்றைக்கு அபூர்வமாக இருக்கிறது. ஏனென்றால் வாலிப உலகம் செல்போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க, அடிமை ஆயிட்டார்கள். செல்போனுக்கு விரோதமானவன் அல்ல, நானும் ஒரு செல்போன் வச்சிருக்கிறேன், ஆனால் ரொம்ப தெரியாது. நல்ல வேலை, ஏன்னா அதை படித்து ஆராய்வதற்கு எனக்கு நேரம் கிடையாது. என் தேவனை பற்றி தான் எனக்கு ஆராய விருப்பம் இருக்கிறது. சற்று ஆழமாய் போகும்போது தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு, தேவனோடு இணைந்திருப்பதற்கு எவ்வளவு முயற்சி நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள்? தேவனோடு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விடாமுயற்சியில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? அதான் கேள்வி. தேவனோடு எப்படிப்பட்ட ஒரு உறவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? உங்களை பொறுத்த மட்டும் அவர் ஒரு தூர தேவனாய் இருக்கிறாரா, அல்லது உங்களுடைய நெருங்கிய மணவாளனாய் இருக்கிறாரா? இது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் உண்மைதான். உங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நேரம் உண்மைதான். புதிய இடங்களுக்குள் பிரவேசிக்கக்கூடிய நேரம் இதுதான், உண்மைதான். ஆனால் ஒரு நெருங்கிய உறவை அவரோடு ஏற்படுத்தாவிட்டால் இந்த காரியங்கள் உங்களால் செய்யவே முடியாது. So the climax to possessing the promised land is a relationship with God. தேவன் எதற்காக வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை கொடுக்கிறார்? எதற்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? அவரோடு ஒரு நெருங்கிய உறவை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்ற விசுவாசத்தில் தான். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் ஆசீர்வதிக்கிறவரை மறந்து விட்டோம். இந்த நாள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வழியில் நாம் அனைவரும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அதை அங்கீகரிக்கிறீர்களோ இல்லையோ, ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைவரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமானால் துக்கமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் அவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவருக்கு ஒரு நெருக்கமான உறவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், தங்கள் சிருஷ்டிகர் யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் இந்த சபையில் இந்த செய்தியின் மூலமாக அடுத்த சில வாரங்கள் அதை குறித்து நான் பேச போகிறேன். இது தேவனோடு நீங்கள் ஒரு நெருங்கிய நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ளக்கூடிய நேரம் இதுங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோடு நெருக்கமான ஒரு உறவை நாம் வைத்துக் கொள்வோமா? இன்னொருத்தரை பார்த்து அதே கேள்வியை கேளுங்க. ஆமென். இதை எழுதி கொள்ளுங்கள். தேவனோடு நெருக்கமான உறவு கொள்ளவே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக தேவன் நம்மை உண்டாக்கினார்? அவரோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வதற்கு. ஆமென். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. போதுங்க. பின்பு தேவன் நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின் படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ தேவனுடைய ரூபத்தில் இருப்பது என்ன அர்த்தம்? அவரோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த விதிமுறை எழுதிக் கொள்ளுங்கள். தேவன் மனிதனை தன்னோடு உறவு கொள்ள வடிவமைத்தார். God designed you to relate to him. உங்களுடைய வடிவமே எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவரோடு ஒரு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ளக்கூடிய வடிவமைப்பு. The Lord has designed you in such a way that you can relate to him. Amen. அவரோடு ஆவியோடு தொடர்பு கொள்வதற்கு தேவன் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, மனிதன் ஆவியாய் இருக்கிறான், அவருக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அவன் ஒரு சரீரத்தில் வாழ்கிறான். முக்கூறுள்ள மனுஷன் முக்கூறுள்ளவன். அப்படி என்றால் அவன் ஆவியாய் இருக்கிறான், ஒரு சிந்தை அவனுக்கு இருக்கிறது, அவன் ஒரு சரீரத்தில் வாழ்கிறான். அப்போ முதலாவது மனுஷன் ஆவியாய் இருக்கிறான். எதற்காக தேவன் நம்மை ஆவி மனிதர்களாய் படைத்தார்? காரணம், அவர் ஆவியின் தேவனாய் இருக்கிறபடினால் அவரோடு நான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய சிந்தையின் மூலமாக முடியாது, என்னுடைய சரீரத்தின் மூலமாக முடியாது. மாறாக அவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் என் ஆவியினால் தான் அதை செய்ய முடியும். ஆமென். அப்போ நான் மறந்துவிடக்கூடாத காரியம் என்னவென்றால், தேவனோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வதற்கு தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். அப்போ நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள்? உங்களுடைய லட்சியங்களை நாடி செல்கிறோம், தவறல்ல. படிப்பும் பட்டங்களை பெறுகிறோம், தவறல்ல. சொத்துக்களை சேர்க்கிறோம், தவறல்ல. பெரிய தரிசனங்களோடு கனவுகளோடு லட்சியங்களோடு இந்த உலகத்தில் நாம் கால் எடுத்து வைக்கிறோம், தவறல்ல. ஆனால் அதெல்லாம் எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார்? அவரோடு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்துவதற்காக தான். உங்களுக்குள் இருக்கிற சகலவிதமான ஆற்றல்கள் அவரை மகிமைப்படுத்துவதற்கு மட்டுமே தேவன் அதை கொடுத்திருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. ஆமென். இந்த உலகத்தை பார்க்கும்போது, வானங்களை பார்க்கும்போது, தேவனுடைய சர்வ சிருஷ்டியை பார்க்கும்போது, தேவன் அநேக காரியங்களை படைத்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல்கள், சமுத்திரங்கள், மலைகள், பலவிதமான வியக்கத்தக்கதான சிருஷ்டிப்பின் காரியங்கள் நாம் இந்த உலகத்தில் காண்கிறோம். சில இடங்களுக்கு போகும்போது மெய்மறந்து நிற்கிறோம். தேவனுடைய மாபெரும் கலையை, இஸ் கிரியேட்டிவ் அபிலிட்டி we see in the world. அவருடைய உருவாக்கும் ஆற்றலை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் மறந்துவிடக்கூடாத காரியம், ஒரு மலையோடோ ஒரு சூரியனோடு அல்லது ஒரு நட்சத்திரத்தோடு தேவன் உறவு வைத்துக் கொள்ளவே முடியாது. உங்களோடு மட்டுமே அவர் வைத்துக் கொள்ள முடியும். அப்போ இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து கேளுங்க, இது உங்களுக்காக படைக்கப்பட்டவைகள். உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய நலத்திற்காக இந்த காரியங்கள் உண்டாக்கப்பட்டது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இந்த உலகத்தினுடைய எல்லா சிருஷ்டிப்புகள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டவைகள். ஆமென்.
தேவன் அதையெல்லாம் படைத்தார் எதற்காக? உங்களுக்காக. ஆகவேதான் சூரியனோடு அவருக்கு எந்த தொடர்பு கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அங்கேயே நிற்குது. ஏன்? பேசி அதே நிப்பாட்டிட்டார். அதோடு அதுகிட்ட சம்பாஷணையே கிடையாது. டெய்லி போயிட்டு அது இடத்துல பேசி தோள் மேல கையை போட்டு அவர் பேசுவது கிடையாது. மனுஷனிடத்தில் மட்டுமே தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவரோடு நடந்து பேசி சம்பாஷணையை உண்டாக்கினார். தேவனோடு நெருக்கமாய் நடக்கிறவர்கள் வெகு சீக்கிரத்தில் அவரோடு இசைந்திருப்பார்கள். ஏனோக்குடைய வாழ்க்கை பாருங்க, வேதம் சொல்கிறது தேவன் அவரை கொடுத்த சாட்சி என்ன? அவர் தேவனோடு சஞ்சலித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு நெருக்கமான ஒரு உறவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஏனோக்கு தான். நடந்து கொண்டே இருந்தான். நெருக்கமானா அவ்வளோ நெருக்கமாயிட்டா அங்கே போயிட்டாருங்க. கர்த்தர் சொன்ன, நீ இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நீ எனக்கு அவ்வளோ சொந்தமானவன், நீ என்னோட வந்துருன்ட்டு கூட்டிட்டு போயிட்டார். அப்படியே நடந்துன்னு பேசிட்டே போனாங்க, அப்படியே நடந்து போயிட்டாங்க. They caught the limousine of heaven. They got into the limousine of heaven and reached heaven in a short time. பரலோகத்தினுடைய மெர்சிடிஸ்ல ஏறி சவாரியா போயிட்டாங்க, திரும்பி வரல. Amen. இதை எழுதிக் கொள்ளுங்கள். This is wonderful. Let me say it in English and then I'll say it in Tamil. There is no higher honor that God could have given us than to be made in His image. There is no greater honor that God could have given any of us than to be made in His image. நம்மை தேவனுடைய ரூபத்தில் உருவாக்குவதை விட வேறு ஒரு உயர்ந்த கணத்தை தேவன் நமக்கு கொடுக்கவே முடியாதுங்க. அவருடைய ரூபத்தில் நம்மை உண்டாக்குறதை விட ஒரு உயர்வான மகத்தான ஒரு ஸ்தானத்தையோ ஒரு கணத்தையோ தேவனால் கூட அதை மீறி கொடுக்கவே முடியாது. மனிதனை படைத்த பொழுது தேவன் தன்னுடைய மிக சிறந்ததை கொடுத்து விட்டார். You are God's greatest gift to planet Earth. இந்த பூச்சக்கரத்திற்கு தேவனுடைய மிகச் சிறந்த வெகுமதி நீங்க தான். தேவன் உங்களை உண்டாக்கின பொழுது தன்னுடைய சர்வதிகாரத்தையும் அவருடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அவருடைய ரூபத்திலேயே உங்களை உண்டாக்கியிருக்கிறார். எதற்காக? அவரை போல் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், அவரோடு நீங்கள் இணைக்கப்பட வேண்டும், அவரோடு ஒரு நெருங்கிய an intimate relationship. That's why He created you the way you are. You are unique because you are created for Him. நீங்கள் தனித்தன்மை வாழ்ந்தவர்கள், தன்னிகரற்றவர்கள். எதற்காக? நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் மட்டுமே. தயவுசெய்து அதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் மட்டுமே. நாம் அதுதான் பாடினோம், உமக்கு சொந்தமான். அதற்காக தான் அந்த பாடலை வேண்டுமென்று பாடினோம். கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் நாம். ஆமென். Praise God. அவருடைய ரூபத்தில் இருப்பது எதற்காக? அவரோடு நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக. ஆனால் அந்த அற்புதமான ஏதேன் தோட்டத்தில் பாவம் பிரவேசித்து பிசாசன் மூலமாய் பாவம் வந்து, பாவத்தின் மூலமாய் சாபம் வந்து, மனுஷன் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டு தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து ஒரு அவல நிலைமைக்குள் அவன் தள்ளப்பட்டான். நம்முடைய ஆவிகளோ இப்பொழுது கர்த்தரோடு நெருங்கிய ஒரு உறவை வைத்துக் கொள்ள முடியவில்லை. மாறாக அவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறோம். காரணம் என்ன? பாவம் நம்மை அவரை விட்டு பிரித்து விட்டது. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம் உயிரை கொடுத்த பொழுது பாவத்தினுடைய கடனை முழுமையாய் தீர்த்து நம்மை மீண்டுமாய் தேவனோடு ஒப்புரவாக்கிவிட்டார். நாம் கர்த்தரோடு மீண்டுமாய் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். தூரமாய் வாழ்ந்து வந்த எங்களையை மீண்டுமாய் என்ன செய்தார்? தம் ஆவியினால் இணைத்திருக்கிறார். அவரோடு நாம் மீண்டுமாய் ஒரு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்வதற்கு வழிவாசல் திறக்கப்பட்டது. ஆமென். ஆனால் மக்களுடைய தவறான அபிப்பிராயம் என்னவென்றால், அவர்கள் சிந்திக்கிற காரியம், நாம் ரட்சிக்கப்படும் போது எல்லாம் முடிந்து விட்டது,
தேவன் நம்மோடு வைத்திருக்கிற அந்த தொடர்பு ரட்சிப்போடு விடுகிறது என்று எண்ணி விடுகிறார்கள். கவனிங்க, அவங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு பரலோகத்துக்கு நான் போகிறப்ப நான் டிக்கெட் வாங்கிட்டேன். சில பேர் ரட்சிக்கப்பட்ட பின்பு பேசுகிற வார்த்தை தான், நான் பரலோகத்திற்கு டிக்கெட் வாங்கிட்டேன், இனி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ரட்சிப்பு பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்குவதுனால, ரட்சிப்பு என்றால் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை மீண்டுமாய் அமைப்பதற்கு தான் தேவன் உங்களை ரட்சித்தார். God did not save you to take you to heaven. God saved you to have an intimate relationship with you. He wants to have an intimate, He wants to have a close and intimate relationship with you. ஒரு நெருக்கமான உறவை உங்களோடு வைத்துக் கொள்வதற்கு தான் உங்களை ரட்சித்தார், பரலோகத்திற்கு போவதற்காக அல்ல. இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் செத்துருக்கணும். ஏன்னா பரலோகம் போகிறது ரட்சிப்பினுடைய ஒரே காரணம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அடுத்த செகண்டும் மரித்திருக்க வேண்டும், பரலோகத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் 30 வருடங்களுக்கு மேலாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள்? 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் ரட்சிக்கப்பட்டு. சிலர் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 30 ஆண்டு காலமே கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்துக்கு போகல, கர்த்தர் உடனே அவங்களை கூட்டிட்டு போகல. இந்த உலகத்தில் கடந்த 30 ஆண்டு காலமாய் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் கர்த்தர் இன்னும் அதிகமாய் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்று சொன்னா என்ன ஆவேசத்தில் கத்தணும், எவ்வளவு ஆர்ப்பாட்டம் போட்டோம். ஹல்லேலூயா! நல்லதுதான். நிச்சயமாக இந்த உலகத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். துன்மார்க்கனுடைய ஆஸ்தி உங்களுக்காக சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்க போகிறது. நீங்க ரெடியா இருந்தா இன்னைக்கே டிரான்ஸ்ஃபர் நடந்துடும். சிலர் என்ன அந்த 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 டிரான்ஸ்ஃபரை கொடுத்து ஒரு அலர்ஜி. ஆகவே தான் வார்த்தை என்கின்ற பென்சில் என்ன கொடுத்து அந்த அலர்ஜியை நீக்கிறார். சிலர் இந்த செழிப்பு வார்த்தை கேட்டானா அலர்ஜி ஆயிடுறாங்க. உடனே இது அமெரிக்க உபதேசம்ன்றாங்க. இல்லை, இது வேத உபதேசம். கர்த்தர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்கத்தக்கதாய் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது. அவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுத்தார். எதற்காக? மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படியாக. இருக்கிறீங்களா? அப்போ தேவன் நம்ம இடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரே லட்சியம் என்னன்னா, ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்துவதற்காக. அடுத்தபடியாக இந்த நெருங்கிய உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கிற அந்த நெருங்கிய உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கின்ற இந்த நெருங்கிய உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று தாவீது எழுதின காரியங்கள் மூலமாய், அவர் எழுதின சங்கீதங்கள் மூலமாய், அவர் எழுதின எழுத்துக்கள் மூலமாய் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் வருகிற வாரங்களும் சங்கீதம் 63 முதல் 8 வசனங்களிலிருந்து தாவீதை குறித்து அவர் தேவன் மீது வைத்திருந்த பேரார்வத்தை தெளிவாய் விவரித்திருக்கிறது இந்த 63ஆம் சங்கீதம். 63ஆம் சங்கீதம் 1 8 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. மகிமையான வெளிப்பாடுகளினால் நிறைந்த இந்த 8 வசனங்களை உண்மையாய் ஆழமாய் போதிக்க வேண்டும் என்றால் பல வருடங்களாகும். ஆனால் அதனுடைய உண்மையான சாராம்சத்தினுடைய முழுமையை நாம் எடுக்க வேண்டும் என்றால்
The essence is in the revelation. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்டது? பொருட்கள் மீது, இடங்கள் மீது, மனிதர்கள் மீது அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு அம்சங்கள் மீது தன்னுடைய மதிப்பும் மரியாதையும் அவர் நாடவில்லை. அதில் அவர் திருப்தி கொள்ளவில்லை. மாறாக அவர் தேவனோடு நெருக்கமான உறவில் அவருடைய முதன்மையான இடத்தை கொடுத்தார். Too many of us are satisfied with places, with people, with prominence and prestige. அநேக மக்களுடைய குறைபாடு என்ன தெரியுங்களா? இடங்கள், மக்கள், முக்கியத்துவம், பின்பு மதிப்பும் மரியாதை தான் நாடுகிறார்கள். ஆனால் அதை விட மேன்மையானது நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நாம் வைத்திருக்கிற நெருங்கிய உறவு. அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்க. முதலாம் வசனத்தை பார்க்கும்போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா உன்மேல். அல்லேலூயா. அவர் பாருங்க, தேவன் மீது ஒரு விடாப்பிடி பசியும் தாகமாய் இருந்த ஒரு மனுஷனாய் இருக்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவன் மீது நீர் வைத்திருக்கிற பசி எந்த அளவுக்கு இருக்கிறது? Can you say you have a hunger for God? தேவனுக்காக நான் பசியுள்ளவனாய் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது. என் படுக்கையின் மேல். இது அபூர்வமான காரியம். படுக்கையின் மேல் கர்த்தரை குறித்து எண்ணுகிற மக்கள் இன்றைக்கு இருப்பார்களானால் இந்த உலகம் எழுப்புதலை காணும். நினைக்கும் பொழுது, நினைக்கிறது டப்புன்னு போறது இல்லை. படுக்க போனேன், படுக்கிற நேரத்தில் ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. அந்த வெளிப்பாடுல தூக்கம் போயிடுச்சுங்க. அப்படியே விழிப்போடு அந்த சத்தியத்தினுடைய முழு சாராம்சத்தை உரைய ஆரம்பித்தேன். Come on. அடுத்ததுங்க, ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நினைக்கும் பொழுது தியானத்தில் போய் முடிகிறது. You cannot think about someone without meditating on their greatness. ஒருவரை குறித்து நீங்கள் எண்ணும் பொழுது, நினைக்கும் பொழுது அவர்களுடைய மகத்துவத்தையும் அவர்களுடைய நற்குணங்களை சிந்திக்க தியானிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? அவர் சொல்கிறார், நான் படுக்க போகும்போது உம்மை குறித்து நான் நினைத்தேன். நினைத்த மாத்திரத்தில் என்னுடைய முழு இரவு ஒரு ஜாமக்காரனை போல். Now you have become watchmen for God. தேவனுடைய ஜாமக்காரர்களாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள். மற்ற எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்கும்போது கர்த்தரை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய எல்லா மேன்மைகளை குறித்து, அவருடைய மகத்துவங்களை குறித்து, அவருடைய வசனத்தின் வெளிப்பாடுகளை குறித்து நீங்கள் ஜாமக்காரர்களாய் இருக்கிறீர்கள். You have been awakened to a new level of revelation. The revelation of a relationship. இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களில் மிக முக்கியமான சத்தியம் எது தெரியுங்களா? விலை உயர்ந்த சத்தியம் எது தெரியுங்களா? வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? தேவனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதுதான். ஆகவே நான் கேட்கிற கேள்வி, தாவீதை போல் உங்களால் சொல்ல முடியுமா, நான் தேவன் மேல் பசியாய் இருக்கிறேன்? அல்லது நீ உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம், என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் அவரோடு நான் வைத்திருக்கிற உறவு என்று நீங்கள் சொல்ல முடியுமா? What is the most important thing to you in your life? என் வேலை, என் மனைவி, என் பிள்ளைகள், எங்க குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வியாபாரம், எது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது? தாவீது சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு நான் வைத்திருக்கிற உறவு தான் எனக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த நாளில் இந்த சபையில் நீங்கள் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் வருவீர்களானால் இந்த உலகத்தை நீங்கள் நிச்சயமாய் சந்திப்பீர்கள். இந்த உலகத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாய் தேவன் பயன்படுத்துவார். இந்த உலகத்திற்கு தேவன் உங்களை செல்வாக்குள்ள மக்களாய் மாற்றுவார். இந்த உலகத்தை தேவன் உங்களை கொண்டு சந்திப்பார். அவர்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக கர்த்தர் உங்களை வைப்பார்.
முதலாவது நாம் தேவனும் அவருடைய ராஜ்யத்தையும் ஊக்கமாய் தேட வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் பார்க்கலும், மற்ற எந்த ஒரு நபரை பார்க்கலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாய் விரும்புகிறவர் அவர் மட்டுமே என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say the only thing I want more than any person or thing in my life is Jesus? If you are that person, God's got a witness in this house today. என் பொருளை பார்க்கலும், என் பணத்தை பார்க்கலும், என் செல்வத்தை பார்க்கலும், என் அறிவுத்திறனை பார்க்கலும், என்னுடைய புத்திசாலித்தனத்தை பார்க்கலும், என்னுடைய சொத்தை பார்க்கலும், என்னுடைய அந்தஸ்தை பார்க்கலும், என்னுடைய எல்லா விதமான காரியத்தை பார்க்கலும், என்னுடைய வாழ்க்கையில் என் தேவன் தான் பெரியவர் என்று சொல்கிறவர்கள் ஒரு புதிய சகாப்தத்தை நீங்கள் உண்டாக்குவீர்கள். Come on, let's fall in love with Jesus. மற்ற எந்த ஒரு நபரை பார்க்கலும், மற்ற எந்த ஒரு காரியத்தை பார்க்கலும் என் வாழ்க்கையில் அவர்தான் அதிமுக்கியமானவர். He's more important to me than my mother, than my father, than my brother, my sister, my wife, my husband, my children. He's more important to me than anything. If that's your testimony, you will change the world. அது உங்களுடைய சாட்சி இருக்குமானால் உலகத்தை நீங்கள் மாற்றுவீர்கள்.